புதுக்கோட்டையில் நடைபெற்ற பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனின் சுற்றுப்பயண நிறைவு விழாவில் பங்கேற்று பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். சார், நிச்சயமாக தமிழ்நாட்டில் மற்ற ஒடிசா மாநிலம், ஹரியானா மாநிலத்தை போலவே என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். இதனை எப்படி பார்க்கிறீங்க? 2019 இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலிலும் 2019 வெற்றி காட்டிலும் 21 கூடுதலாக பெற்றோம். அதை விட பெரிய வெற்றி 2024 பெற்றோம். அதனை தொடர்ந்து இப்போ 2026 தேர்தலில் சென்ற சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை விட மகத்தான வெற்றியை திமுக பெறப்போகிறது. எந்த விதமான சந்தேகம் இல்லை. அமித்ஷாவும் மோடியும் பலமுறை வந்து இதைத்தான் 2019 சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவருக்கு தளபதி அவர்களுக்கும் தான் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பட்டவர்த்தமான உண்மை. அதே போல 2014ஆம் ஆண்டு வரையில் 10 ஆண்டுகளாக அவர் 14 24 வரை கிட்டத்தட்ட 11 லட்சம் அளவுக்கு கோடி நிதி ஒதுக்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இதனை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அப்பொழுது மதிப்பு எவ்வளவு, வேல்யூ எவ்வளவு, இப்பொழுதுடைய மதிப்பு என்ன, இந்த கணக்கு போட்டு பார்க்கணும். அப்பொழுது தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த ஜிஎஸ்டி மூலம் எவ்வளவு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க, இப்ப எவ்வளவு கொடுக்குறோம், அப்ப இருந்த நிலைமை என்ன, இப்ப இருந்த நிலைமை என்ன விவாதிக்க அமித்ஷா தயாரா, திமுக சார்பில் நாங்கள் தயாராக இருக்கிறோம். பாதுகாத்து இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு RS பாரதி.